கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வசனங்கள் எல்லாம் நீங்கள் பைபிள் முழுசும் நல்லா படித்து தேவராஜ்யத்துக்கு ஆயத்தப்படணும், நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படணும். அதுக்கு வேண்டியதான் இந்த பிரயாசம்லாம் மட்டும் இந்த வசனங்களெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருது. வசனங்களெல்லாம் நல்லா படிங்க, கரெக்டாக பைபிள் படிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தமாக ஜீவிங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. அது ஒவ்வொரு காரியம் எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நான் சொல்லித்தரேன். ஆண்டவர் தந்திருக்கிற அந்த வசனத்தின்படியாக சொல்லித்தரேன். நீங்கள் எல்லோரும் தேவராஜ்யத்துக்கு ஆயத்தப்படணும். அதுக்கு வேண்டியது தான் அந்த பிரயாசம். இப்போது நம்ம ஸ்கூல் ஒவ்வொரு பிள்ளைகளும் 5 வயசு 6 வயசில் ஸ்கூலுக்கு போகும். நாங்கள் எங்கள் காலத்துலலாம் அப்படி தான். 6 வயசு 5 வயசு கழிஞ்சால் தான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவாங்க. கையை இப்படி வச்சு இந்த காதை தொட சொல்லுவாங்க. இந்த காதை தொட்டால் தான் கிளாஸில் இடம் கிடைக்கும், இல்லாட்டா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ நர்சரியில எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ இப்படி தொட வைப்பாங்க, அதில் கண்டுபிடிச்சிடுவாங்க. 5 வயசு முடிஞ்சால் தான் அந்த கை இங்கே தொட முடியும், இல்லாட்டா தொட முடியாது. அப்போ அப்படி பார்த்துட்டு சேர்ப்பாங்க. அப்போ ஒவ்வொரு கிளாஸுக்கும் டீச்சர் இருப்பாங்க, கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க. ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரே டீச்சர் தான். ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் வர நேரம், ஃபஸ்ட்டாம் செகண்டும் வர நேரம் ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு டீச்சர் இருப்பாங்க. அப்போ அவங்க சிலர் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, சிலர் சொல்லுறது நமக்கு புரியாது. சொல்லன்னா அவங்க சத்தமாக அந்த பிள்ளைகளெல்லாம் சில டீச்சர்ஸ் எல்லோரும் அவங்கள கவனிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி சிலர் பேசுவாங்க. அப்போ அப்படி அவங்க அந்த கவனிக்க வச்சு அவங்க சொல்லித்தரக்கூடிய பாடம் நமக்கு மறக்காது. நம்ம அதிலே நல்லா படிச்சுக்கலாம், நல்ல மார்க் எடுக்கலாம். அந்த மாதிரி சிலர் சொல்லி தருவாங்க. இப்போ நான் 9th படிக்க நேரம் 1968 நினைக்கிறேன், 68 68 தான். அப்போ கிளாஸில் 2-3 பிள்ளைகள் நல்லா படிக்காது. என்ன கொஸ்டின் கேட்டாலும் எழும்பி தான் நிற்கும். அவங்க ஒரு நாள் ஒன்றுக்கு ஆன்சர் சொல்லிகிட்டே கிடையாது. அப்போ எங்களுக்கு ஒரு சார், ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எடுக்கக்கூடிய ஒரு சார் திட்டவளையிலேருந்து வந்தார். அவர் பேர் அல்போன்ஸ். அவர் வந்துட்டு அவர் என்ன செய்வார், நல்ல சத்தமாக ஒவ்வொரு பாடமும் அவர் சொல்லி தரதே நமக்கு மைண்டுக்குள்ளே ஏறிடும். நம்ம திருப்பி படிக்கணும்னு கூட வேண்டாம், அவ்வளோ அழகாக சொல்லி தருவார். அப்போ அவர் என்ன செய்வார், இந்த படிக்காத பிள்ளைகளெல்லாம் எழுப்பி விட்டு, உங்களுக்கு ஏன் படிப்பு வரல, நீங்கள் ஏன் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லலைன்னு கேட்பார். கேட்டால் சிலது அதுக்கும் பதில் சொல்லாமல் பேசாமல் நிற்கும், சிலது ஆளும் கண்ணீர் வரும், அந்த மாதிரிலாம் செய்யும். அப்போ இல்லை, உங்களை கரெக்ட் பண்ணக்கு, நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு தான் நான் உங்களை கேட்கேன், என்னத்தினால உங்களுக்கு படிப்பு வரல, ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஆன்சர் நீங்கள் ஏன் சொல்லலைன்னு கேட்பாங்க. அப்போ அதில் ஒரு பிள்ளைவா எங்கள் சொந்தக்காரி தான், அவள் சொல்லுவா, சார் எனக்கு ஒன்றுமே நினைவுலே நிற்க மாட்டேங்க, நான் நல்லா படிக்க தான் செய்யேன், அவங்க அம்மா அப்பாவும் சொல்லுறதையும் கேட்டிருக்கேன், சாயங்காலத்துலேருந்து ராத்திரி 9 மணி நேரம் படிப்பாமக்கா, ஆனாலும் அவளுக்கு மறந்து போகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ மறந்து போகும் சார், எனக்கு ஒன்றுமே நினைவில் இருக்காது அப்படின்ட்டு சொன்னான். அப்போ சொன்னோன்னா அவர் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தாரு, நான் ஒரு வார்த்தை இன்றைக்கி சொல்லி தருவேன், நாளைக்கு நீ அதை சொல்லணும், அடுத்த கிளாஸ் நான் வரும்போது நீ சொல்லணும், மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ்ன்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ சொல்லி கொடுத்தோன்னே அடுத்த நாள் அதே போல் அவருக்கு அடுத்த ஹிஸ்ட்ரி பீரியட் அவர் வந்தோடனே அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கேட்டார். அவளை எழுப்பி விட்டு, அன்றைக்கி நான் சொல்லி தந்தேன் சொல்லுன்னு சொல்லிட்டான். அப்போ இது ஞாபகம் இருக்குல்ல, அப்போ உனக்கு ஏன் படிக்க ஞாபகம் வராது, உனக்கு மறக்கும்னு நீ ஏன் நினைக்க அப்படின்னு நினைக்கக்கூடாது, எல்லாம் உனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குது, நீ நல்லா படிப்பா அப்படின்ட்டு அப்படி சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் படிக்காத பிள்ளைகளை எழுப்பி விட்டு படிக்க வைப்பார், சொல்லி கொடுப்பாரு. அப்போ அந்த வருஷம் அவங்க அந்த சார் பாடம் எடுத்து, அவர் இங்கே எந்த கிளாஸுக்கெல்லாம் பாடம் எடுத்தாரோ எல்லா பிள்ளைகளும் நல்லா படித்தது, நல்ல மார்க் எடுத்தது. எங்கள் கிளாஸ்லேயும் எல்லாமே எல்லாம் 90க்கு மேலே, நானே 90க்கு மேலே மார்க் எடுத்தேன். எனக்கு ஸ்ரீஜாகரவே பிடிக்காது, ஆனாலும் நானே 90க்கு மேலே அவர் இருந்த அந்த ஒரு வருஷம் மார்க் எடுத்திருக்கேன். நிறைய பிள்ளைகள் அப்படி தான் 80, 85, 75 அந்த மாதிரி அப்படி நல்ல படித்த பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிச்சுக்கிட்டு அந்த மாதிரி சொல்லி தந்தார். அப்போ அப்படியே ஒவ்வொரு டீச்சர்ஸுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அவங்க படிக்காத பிள்ளைகளையும் படிக்க வச்சுருவாங்க. அடுத்தது நம்ம படிக்கிறது 1ஆம் கிளாஸ் முதல், இப்போ நான் படித்ததை வச்சே சொல்லுவேன், 1ஆம் கிளாஸ்லேருந்து சிவில் சர்வீஸ் வர இந்தியாவில் உள்ள படிப்பு இருக்குது. அப்போது 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 5, 6 இப்படி ஒவ்வொரு படிப்புக்கும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் வருவாங்க, ஒவ்வொரு மாதிரி சொல்லி தருவாங்க. சிவில் சர்வீஸுக்குள்ள டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க, அதுக்குள்ளே கிளாஸ் எல்லாம் தனியாக நடக்கும், அந்த மாதிரி இருக்கும். இங்கே கணக்கு சார் கணக்கு தான் சொல்லி தருவார், தமிழ் சார்
தமிழ் தான் சொல்லி தருவார். சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இப்படி ஒவ்வொன்றுக்கும் உள்ள சார்மார் அந்தந்த பாடங்களை தான் சொல்லி தருவாங்க. அப்போ அவங்க சொல்லி தருவாங்க. அப்போ அவங்க சொல்லி தரதுக்கு நம்ம கூலி கொடுக்க வேண்டாம். அவங்க நமக்கு பாடம் எடுக்காங்க, அவங்க பாடம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது யார்? கவர்மெண்ட் ஸ்கூல்னால் அரசாங்கம் கொடுக்கும். ப்ரைவேட் ஸ்கூல்னால் அந்த ஸ்கூலை யார் வச்சுருக்காங்களோ, இப்போ சிஎஸ்ஐ, ஆர்சிலெலாம் ஸ்கூல்கள் இருக்குது, அது வச்சுருக்க அந்த இதில் டயோசிசனில் கொடுப்பாங்க. ப்ரைவேட்டாக தனியாக வச்சுருக்கவங்க அவங்க சம்பளம் கொடுப்பாங்க. படிக்கிற பிள்ளைகள் யாரும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நான் பின்னாலே இதுக்குள்ளே இதை சொல்லி தரேன், நீங்கள் கவனமாக கேட்டு புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ படிக்கிற பிள்ளைகள் சார்மாருக்கு அப்படி இவங்க சம்பளம் கேட்டாங்கன்னு வைங்க பிள்ளைகள்கிட்ட, எனக்கு நான் வீடு கட்டுவேன், எனக்கு ஒரு 10,000 ரூபா தா, எனக்கு துணி எடுக்கணும் ஒரு 5,000 ரூபா தான்னு இவங்க சார்மார் அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஒன்றில் மெமோ கொடுப்பாங்க. மெமோ கொடுத்துட்டு ஒன்றில் சஸ்பெண்டு அல்லது டிஸ்மிஸ், இதுதான் நடக்கும். அப்போ பிள்ளைகள்கிட்ட கேட்கக்கூடாது. கேட்டால் இந்த உலகம் என்ன செய்யுது? உலகத்தில் உள்ள டீச்சர்ஸு பிள்ளைகள்கிட்ட கேட்டால் அவங்க சஸ்பெண்டு அல்லது டிஸ்மிஸ், இதுதான் நடக்கும். அப்போது நம்ம இங்கே அரசு தனியார் எதுலனாலும் இப்படி தான். இங்கே ஒரே நம்ம தேவ சமூகத்துக்கு வரோம். தேவ சமூகத்தில் நமக்குள்ளது நித்திய ஜீவன் தான். நித்திய ஜீவன் தான் நமக்குள்ள பாடம். அந்த வேதத்தில் நம்ம படிக்கிறது, நம்ம ஆயத்தப்படுகிறது, நம்ம செய்கிற கிரியை எல்லாமே நம்மளை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகக்கூடியது. இங்கே ஒரே பாடம்தான், ஒரே பாடம், ஒரே புஸ்தகம்தான், அது இந்த வேத புஸ்தகம். ஒரே பாடம்தான், அது இந்த நித்திய ஜீவனுக்குள்ள பாடம். இதுதான் எல்லாருக்கும். இங்கே இந்த சபைக்குள்ளே யாரெல்லாம் இருப்பா? சிவில் சர்வீஸு படிக்கக்கூடிய 1ஆம் கிளாஸ் பிள்ளைகளும் இங்கே இருக்கும். சிவில் சர்வீஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் இங்கே இருக்கும். அடுத்தது 5, 6 எந்த கிளாஸ் பிள்ளைகளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அப்போ எல்லாம் இந்த ஒரே கிளாஸில் தான் இருக்கும். அப்போது அதுக்கு ஆதாரமாக அந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆவியானவர் இந்த ஒரு காரியமும் செய்யதை இங்கே எழுதியிருக்கு. அது எப்படின்னா, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8லேருந்து 11 வரை, எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், ஒருவனுக்கு வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், மற்றொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பயந்து கொடுத்தார். அப்போது இதெல்லாம் எதுக்கு? இது சபையில் வரும்போது, சபையில் பாடம் படிக்கும்போது, அது ஒரு ஆள் IAS ஆக்கும், ஒரு ஆள் IPS ஆக்கும், ஒரு ஆள் IFS ஆக்கும், ஒரு ஆளை டாக்டராக்கும், ஒரு ஆளை என்ஜினியராக்கும், ஒரு ஆளை டீச்சராக்கும், ஒரு ஆளை கொத்தனாராக்கும், ஒரு ஆளை வயல் வேலை செய்கிறவங்களாக்கும், எல்லா ஆளும் அங்கே உண்டு, அந்த சபைக்குள்ளே உண்டு. அப்போது அதுக்கெல்லாம் மூலம் இந்த வேதம்தான். வேதம்தான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி ஆக்குது. இங்கே ஒரே பாடம்தான், ஒரே சாரு தான், ஒரே பாடம்தான், ஒரே சாரு தான், ஒன்று போல் சொல்லி தருவார். ஆனால் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எழும்புவாங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக மாற்றுது என்னது? வேத வசனம். அவனவனுக்குள்ள திறமைப்படி, அவனவனுக்குள்ள அறிவுப்படி ஆவியானவர் போதித்து அவங்கள மேலே கொண்டு வருவார். அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த வரங்கள் இதெல்லாம் கிடைக்கும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8லேருந்து 10 வரை, வியாதிஸ்தரை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியம் சொல்லி தந்துட்டு, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள்னு சொல்லியிருக்காரு. அப்போது மீகா 3:11 ஆசாரியர் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள்னு சொல்லார். அப்போ இதெல்லாம் அவங்க போதிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட பணம் கேட்கக்கூடாது. பணம் கேட்டால் அது என்னவா மாறிடும்? மீகாவில் ஒரு வசனம் இருக்குது, 3:11, ஆசாரியர் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். இங்கே கூலி கிடையாது.
கூலிக்கு யாரும் உபதேசிக்கக்கூடாது. அப்படி கூலி கேட்டாங்கன்னா அது சரியான உபதேசம் கிடையாது, அது சரியான ஊழியம் கிடையாது. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள்னு தான் சொல்லுவார். ஆண்டவர் வந்து 2 பேராக ஊழியத்துக்கு அனுப்புனார். நீங்கள் வழிக்கு பையோ தடியோ ஒன்றும் கொண்டு போகண்டாம், வழிக்கு ஆகாரமும் கொண்டு போகண்டாம், செருப்பு கூட ஒன்று கொண்டு போகண்டான்னு 2 பேராக அனுப்புவார். அப்போ எல்லாம் திரும்பி வரும்போது உங்களுக்கு ஏதாவது குறைவுபட்டதா? ஒன்றும் எங்களுக்கு குறைவுபடலை ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஊழியம். அவங்கவுங்க கொடுக்கறது, அவங்கவுங்களுக்கு அன்னன்னைக்கு கிடைக்கிறத அனுபவிச்சுட்டு அந்த வசனங்களை நம்ம மற்றவங்களுக்கு போதிக்கணும். இதுதான் ஊழியம். இல்லாமல் அதை கொண்டா இதை கொண்டா செயினை கலத்தி போடு, கம்மலை கலத்தி போடு, எனக்கு பொண்டாட்டிக்கு பட்டு சேலை வாங்கணும் அதுக்குள்ளே காசை எடு, உனக்கு சம்பாத்தியத்தில் தசம பாகம் 2 மடங்கு தசம பாகம் இந்த அப்படியெல்லாம் கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரியெல்லாம் அந்த தசம பாகம் காணிக்கை அது இதுன்னு அப்படியெல்லாம் போதிக்கிறவங்க சரியான போதனையே கிடையாது. பணம் கேட்க விடாது. தசம பாகமாக 10ல் 5 பங்கு ஆண்டவர் தருவார், அவங்கள கொடுக்க வைப்பார். நீங்கள் எப்படி செய்கிறீங்க, நீங்கள் வசனத்தை எப்படி போதிக்கிறீங்க, இதுக்குள்ள கூலி உங்களுக்கு பரத்துலேருந்து தான் வரும். ஏன்னா நீங்கள் அங்கே தான் அவருக்கு தான் வேலை செய்கிறீங்க, உலகத்தில் உள்ள யாருக்கும் வேலை செய்யலை. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி செய்யும்போது ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் தருவார். மீகா 3:11 ஆசாரியர் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள் இருக்கு. 3:11 12ஆம் வசனத்தில் அதுக்கு பலன், அவங்க கூலிக்கு உபதேசித்தா அதுக்கு பலன் அடுத்த வசனத்தில் இருக்குது. 12ஆம் வசனத்தில் அது கடைசியாக ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போகும்னு இருக்குது. அப்போ அது ஆலயமாக இருக்காது, காடாக மாறிடும்னாக்கும் சொல்லுவார். அப்போ ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கும்போது ஆலயம் என்னவா மாறும்? காடாக மாறிடும். அதனால் அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ வேதத்தில் இல்லாத காரியத்தை சொல்லுவது பொய். எதுனாலும் சரி, இல்லாத ஒரு காரியத்தை கற்பனை பண்ணி சொல்லுறது பொய். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க. அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாமே பொய் சொல்ல மாட்டாங்க. பொதுவாக எங்கள் ஊரில் அப்படி ரொம்ப பேர் பொய் சொல்ல ஆட்கள் இல்லை, ஏதோ 1-2 பேரும் உண்டு. அப்போ எங்கள் அம்மா அப்படிப்பட்ட ஆட்கள் ஏதாவது ஒரு காரியம் சொல்லிச்சுன்னு எங்கள் அம்மாட்ட சொன்னாலே யார் சொன்னாலும் கேட்பாங்க, என்னாருன்னா அவனா பொய் சொல்லியிருப்பான், அவளா பொய் சொல்லியிருப்பான்னு. அப்படி 1-2 பேர் மட்டும் உண்டு, மற்ற எல்லாம் யாருமே பொய் சொல்ல மாட்டாங்க. அப்போது இந்த மாதிரி பொய் சொல்லக்கூடாது. இல்லாத ஒரு காரியத்தை சொல்லுறது பொய். அப்போ அதுக்கு ஒரு கதையே சொல்லுவாங்க. ஒரு ஆள் காட்டில் இருந்து ஆடு மேய்ச்சிட்டு நின்னா அவன் எப்பவும் புலி வருதுன்னு சத்தம் போடுவானா. உடனே அங்கங்கே உள்ள ஆட்கள்லாம் ஓடி வருமா. நான் விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லுவானோ. அப்போ ஒரு நாள் இப்படி ஒவ்வொரு நாளும் சொல்லி அவங்க ஓடி வருவாங்க. ஓடி வந்தால் அங்கே புலி இருக்காது. திருப்பி ஒரு நாள் உண்மையாகவே புலி வந்துச்சு. இவன் புலி வருதுன்னு சத்தம் போட்டான், யாரும் வரல. புலி ஆட்டையும் அடிச்சுது, அவனையும் அடிச்சுது. அப்படி ஒரு கதை உண்டு. அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ பொய் பேசுகிறவங்களுக்கு கூலி இதுதான். ஒருக்கா 2 தடவை மற்றவங்களை நம்ப வைக்கலாம், அதுக்கு பிறகு அதுக்குள்ள பலன் நம்ம பொய் சொல்லவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். எரேமியா 50:36 இல்லாத காரியத்தை சொல்லுறது பொய். அப்போ வசனத்தில் இல்லாதது, வசனத்தில் கூலிக்கு உபதேசிக்கணும்னு இல்லை. அப்போ கூலி கேட்கறது வசனத்தில் இல்லாத உபதேசம், அது பொய். எரேமியா 50:36 பட்டயம் பொய்களை பிணைக்கிறவர்கள் மேலும் வரும், அவர்கள் பைத்தியக்காரர் ஆவார்கள். பொய்யா உபதேசம் பண்ணுனா நீங்கள் என்னவா மாறுவீங்களா? பைத்தியக்காரராக மாறிடுவீங்களாம். பட்டயம் பொய்களை பிணைக்கிறவர்கள் மேலும் வரும், அவர்கள் பைத்தியக்காரராவார்கள். அடுத்தது நீதிமொழிகள் 30:6 அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே நீ பொய்யனாவாய். அப்போ அவருக்கு வசனத்தோடு நம்ம ஒன்று கூட்டினாலே நம்ம யாராக மாறிடுவோம்? பொய்யனா மாறிடுவோம். அப்போ அதுக்கு பொய்க்குள்ள தண்டனை தான் வரும். ஒன்றையும் கூட்டாதே நீ பொய்யனாவாய். பொய்யருக்க முடிவு வெளிப்படுத்தல் 21:8 இருக்குது. பொய்யர், அந்த வசனம் முழுசும் படிச்சுடுங்க. பொய்யர் அனைவரும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்போ பொய்யா நீங்கள் ஊழியம் செய்தீங்கன்னா, பொய்யா உபதேசம் பண்ணிங்கன்னா, வசனத்தில் இல்லாததை நீங்கள் சொன்னீங்கன்னா, இல்லாததை இருக்கிற போல் சாதிச்சிங்கன்னா எங்கே போவீங்க? அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் தான் பொய்க்க முடிவு. பொய்யர் அனைவரும் எந்த காரியத்தில் போய் சொன்னாலும் உங்களுக்கு முடிவு அங்கே தான் போகும். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிப்படுத்தல் 22:17 விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். அப்போ கடைசி வெளிப்படுத்தலில் வேறு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? இலவசமாய் தான் சொல்லியிருக்காரு. ஒன்றுக்கும் விலை கிடையாது, வசனத்துக்கு விலை கிடையாது, தேவ சமூகத்திலேருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு விலை கிடையாது, வசனத்துக்கு வல்லமைக்கு விலை கிடையாது, தேவன் தருகிற சுகத்துக்கு விலை கிடையாது. அப்போ இது எல்லாம் இலவசம். ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். அப்போ ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கினா அந்த ஜீவ தண்ணீர் எங்கே? நித்திய ஜீவனுக்கு போகும்போது அல்லது போன பிறகு தான் அது நமக்கு கிடைக்கும்.
அப்போ ஒவ்வொரு வசனமும் நம்மளை என்ன செய்யணும்? நித்திய ஜீவனுக்கு தான் வழி நடத்தணும். பொய்யை பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. வசனத்தில் இல்லாததை நம்ம பிடிக்கவும் கூடாது, உபதேசிக்கவும் கூடாது, அப்படிப்பட்ட உபதேசத்தை கேட்கக்கூடாது. நான் தெளிவாக சொல்லி தந்தேன். ஒவ்வொரு தனி மனுஷனும் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் அவன் சகலருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். இப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம ஜீவிதத்தை பரிசுத்தமாக்கணும், பெர்ஃபெக்ட் ஆக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்கணும், நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படணும், அநேகரை ஆயத்தப்படுத்தணும், ஜீவ வசனங்களை அநேகருக்கு சொல்லணும். இதுதான் நம்ம வேலை. வேதத்துக்கு அர்த்தமும் இதுதான், நித்திய ஜீவன் தான். BIBLE, பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல். இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். இதுதான் வேத புஸ்தகத்துக்கு பேர். அதனால் நம்மளும் அதை வாசித்து அதை தான் நம்ம செய்யணும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடியனுக்கும் வேண்டிய ஆரோக்கியமும் பலனும் தருவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.